لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பாளிகளே, அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 தராவீகள் நிறைவடைந்திருக்கிறது. அதே போன்று குர்ஆன் ஷரீஃபினுடைய பாதி குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. 15 ஜுஸுக்கள் முழுமையான முறையிலே ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா நாம் ஓதியதை, தொழுததை, நாம் வைத்த நோன்புகளை எல்லாம் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று சித்தத்துன் 6 என்ற எண் சம்பந்தமான தகவல்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்தில் சபஅத்துன் 7 சம்பந்தமாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? இந்த வார்த்தையை அல்லாஹ் எத்தனை தடவை பயன்படுத்துகிறான் என்றால், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா சபஅத்துன் 7 என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகம் செய்கிறான். அதிலே பெரும்பாலான இடங்களில் சபஅ சமாவாதி வல் அர்த், சபஅ சமாவாதி வல் அர்த், அல்லாஹு தஆலா 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்திருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்கு இந்த 7 அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இது அல்லாத இடங்களை நாம் பார்க்கும் பொழுது, அதிலே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கஹ்ஃபிலே எத்தனை பேர் அந்த குகையில் இருந்தார்கள் என்ற எண்ணிக்கையை சொல்லும் பொழுதும், அதே போன்று மிக முக்கியமாக ஆதுடைய கூட்டத்தார்களுக்கு 7 இரவுகளில் வேதனை நடந்தது. ஆதுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் 7 இரவு சபஅ லயாலின் சமானியத ஐயாம், 7 இரவுகள் அல்லாஹ் தஆலா ஆது கூட்டத்தார்களை அல்லாஹ் வேதனை செய்தார். எனவே இதை நாம் மையமாக வைத்து ஆது கூட்டத்தை சம்பந்தமான ஒரு முக்கியமாக நாம் விளங்கிக் கொண்ட விஷயங்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்ளலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கப்பல் வெள்ளப்பெருக்கத்திற்கு பிறகு அந்த கப்பலிலே ஜோடி ஜோடியாக சில நபர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஜோடி ஜோடியா அல்லாஹ் இருந்தாங்க. அதிலே அவங்களுடைய அந்த அழிவுக்கு பின்னால், நூஹ் நபிக்கு பின்னால் முதலில் உருவான கூட்டம் தான் ஆதுடைய கூட்டம். இந்த கூட்டத்துக்கு என்ன பேரு? ஆதுன்னு பேரு. இப்ப இந்த ஆதுவாசிகள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். காலங்கள் செல்ல செல்ல ஷைத்தானின் சூழ்ச்சியினால் இவர்கள் அல்லாஹ்வை இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப அல்லாஹ் இணை வைக்கிறார்களே, நபியை அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்கள் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதரை, அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் நபியாக நுபுவத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். அதுக்கு முன்னாடி ஆது கூட்டத்தாரன்னா எப்படி இருப்பாங்கிறது நமக்கு தெரியணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு கூட்டத்திற்கும் கொடுக்காத பலத்தை, சக்தி அல்லாஹ் ஆது கூட்டத்தார்களுக்கு கொடுத்தாங்க. இரமதாத்தில் இமாத், தூண்களை, அவர்கள் மிக உயரமான தூண்களை கட்டுவார்கள். உலகத்தில் அவங்கள மாதிரி ஆர்கிடெக்ட் எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு உடல் பலத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். 700 முழம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை முழம்? 700 முழம், 200 அடி இருந்தாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த உயரம் குறைஞ்சு மக்கள் குறைந்து கொண்டே, உயரத்தில் குறைந்து கொண்டே வருவார்கள். நம்ம எவ்வளவு இருக்கிறோம்? 6 சொல்லிக்கிறோம். ஆனா 6 அடி மனுஷனை பார்த்தா 8 தான் நம்ம பார்க்கிறோம். 6 அடி மனுஷனை பார்த்தா இருக்கிறதுல 5, 5.5, 4.2 அவ்வளவுதான். இப்ப இவர்கள் 60 அடிக்கு மேல் இருப்பாங்க. நம்ம 6 அடினா நம்மள மாதிரி 60 பேர் நிக்க வச்சா எவ்வளவு உயரம் இருக்கும்? அந்த உயரத்துல ஆது கூட்டத்தாருங்க இருப்பாங்க. உயரம் அப்படி கையை காலெல்லாம் பாத்தீங்கன்னா பில்லர் மாதிரி தான் இருக்கும். யாராவது அவங்களுக்கான மலையை பிச்சு மேல தூக்கி போட்டுருவாங்க. அப்படி அல்லாஹ் ஆது கூட்டத்தார்களுக்கு என்ன செஞ்சிருந்தா? உடல் பலத்தை கொடுத்திருந்தான். உடல் பலம் இருந்தது. அந்த பலத்தை வைத்து ஈரம் என்று அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த ஊரிலே அவர்கள் பிரம்மாண்டமான வீடுகளை கட்டினார்கள். இதெல்லாம் கட்டினதெல்லாம் அல்லாஹ்க்கு பிடிக்க ஒண்ணும் இல்ல, இன வச்சாங்களா இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல.
அவங்கள இருந்து ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அந்த நபிக்கு பேரு ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த நபிக்கு பேர் என்னது? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க போய் சொல்றாங்க, இணை வைக்க கூடாது, நீங்கள் என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, பாவம் செய்யாதீர்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி திடீர்னு நம்ம கூட ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறான், திடீர்னு அவளியாவை மாறிட்டா நமக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா? நம்ம செய்யற எல்லா பலாவிலையும் கூடவே இருப்பான். திடீர்னு என்ன செஞ்சிருவான், அஸ்தோஃபிருல்லாஹ், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கும் பொழுது நம்ம பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா? ஆது மாற்றத்தார்கள் அப்படிதான் நினைச்சாங்க. என்னடா இவ்வளவு நாள் எங்க கூட தான் இருந்த, இப்ப திடீர்னு நீ நபின்னு சொல்றியே, எப்படி நாங்க ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி அவருடைய எல்லா விதமான தாவாவையும் அவர்கள் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். அவர் சொல்றதை கேட்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா கடைசியாக அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்ல அல்லாஹ்வுடைய அதாப் வரும். எப்படி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தானே. அவங்கள சுட்டி காட்டி சொன்னாங்க, எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் அழித்தானோ அதே மாதிரியான வேதனை உங்களுக்கு வரும், பயந்துக்குங்கன்னா. இப்ப முஃபஸ்ஸிரீன்கள் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தார்களை அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 4 காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் அழிச்சான். முதல்ல கஸ்ஸபத் ஆதுல் முர்ஸலூன், நபியை அவங்க பொய்ப்பிச்சாங்க. நபி என்ன செஞ்சாங்க, நீ நபி இல்லைன்னு அவங்க நபியை ஏத்துக்கல. இரண்டாவது பிகுல்லி ரீஹின் ஆயத்தில் ஃபாபுன், அவர்கள் கட்டிடங்களை மிகவும் உயரமாக கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கட்டடத்துல அந்த கட்டடம் கட்டுறதுலயே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சிந்தனை எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த சின்ன பள்ளிவாசல் தான், மெனாராக்கு மேல என்ன செஞ்சார், பில்டிங் ஏத்திட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடன் கேட்டான், இவரோட வீடு. பயன்ல உட்காந்து அவர் சலாம் சொன்னாரு, 3 திருப்பி அலைஹி சலாம் சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட பேசுறது இல்ல, அவருக்கு உள்ளத்துல நம்ம என்ன பாவம் பண்ணோம் தெரியலையே அப்படின்னா. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இல்ல வந்து அவங்க வீடு பள்ளியாசலோட ஹைட்ல இருக்குல்ல, மேல மெனாராவோட பள்ளியாசல் பெருசு, வீடு பெருசா இருக்குல்ல, அதை பார்த்தாங்க, நபிக்கு பிடிக்கல, உடனே போய் வீட்டை அடிச்சுட்டாங்க. இப்ப உயரமான கட்டிடங்கள் கட்டுவதை அல்லாஹ் விரும்புறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லா இஸ்லாமியும் எப்படி இருக்குது, உயரமான கட்டடம் கட்டுறாங்க. 2வது காரணம், அல்லாஹ் இந்த கூட்டத்தை ஏன் அடிச்சா, உயரமான கட்டடம் கட்டினாங்க. 3வது வைதா பத்தஷ்தும் ஜப்பாரி, என்ன உலகத்திலே எங்களை விட யாருமே இல்லைங்கிற நினைப்புல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்ன இருக்குது, அறிவு இருக்குது, உடல் பலம் இருக்குது, ஜப்பாரி எல்லாத்தையும் கட்டுப்பாடு தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கணும்னு நினைச்சாங்க. 4வது அம்மா ஆதும் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி வகாலு மன் அஷத்த மின்னா குவா, இப்படி பேச ஆரம்பிச்சுட்டான். மன் அஷத்த மின்னா குவா, என்னைய விட உலகத்துல பலசாலியா. சும்மா ஒரு 10 நாளைக்கு ஜிம்முக்கு போயிட்டு வருவான், ஜிம்முல போய் கொஞ்சம் அங்கங்க ஏத்திக்கிட்டு வர்றப்ப நடக்கிற நட இருக்குதா இல்லையா, ஒரு மாதிரியா இருக்கும். காரணம் என்ன, என்னைய விட யாரு தெம்பா இருப்பா, பேசு பார்க்கலாம், இப்ப பேசு, ஒரு குத்து விட்டுனா தலைவரெல்லாம் கலந்துருக்கும். அவன் பேச்சுவார்த்தை அப்படிதான் இருக்கும். ஏன், கொஞ்சம் பலம் அவன் உடம்புக்குள்ள வந்துருச்சு, பலம் என்ன ஆயிடுச்சு, ஏறிடுச்சு. கொஞ்சம் ஏறினதுக்கே அப்படின்னா அவங்க அல்லாஹ் எப்படி அஷத்த மின்னா குவா, உலகத்துல என்னை விட யார் பலசாலியா இருப்பா. இந்த 4 காரணத்தினால அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நபியை என்ன பண்ணாங்க அவங்க, அல்லாஹ் அடுத்த வசனம், இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவன் நினைக்கல, அந்த ஆளு கூட்டத்தார்கள் நினைக்கல, நம்மளை படைச்ச ரப்பு நம்ம எல்லாரையும் விட சக்தி வாய்ந்தவன் நம்ம நினைக்கல. 4 காரணத்துக்காக வேண்டி அந்த நபி சொன்னாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களை அழிக்க ஆரம்பிச்சிருவான், தௌபா செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லை, அல்லாஹ் தஆலா அழிக்க ஆரம்பிச்சுட்டான். முதல்ல 3 வருஷம் பஞ்சம். 3 வருஷம் என்னது, பஞ்சம், மழையே பெய்யல. உடனே என்ன பண்ணாங்க, மழை பெய்யல, 70 பேரை தேர்ந்தெடுத்து ஹரமுக்கு போவோம், காபத்துல்லாவுக்கு போவோம், அங்க போய் காபத்துல்லாவோட திரைய பிடிச்சு நம்ம அல்லாட்ட அழுகுவோம், அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நமக்கு மழையை கொடுத்துருவான்னு சொல்லி 70 பேர் கிளம்பி போறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 3 வருஷம் மழை பெய்யல, இது அல்லாஹ்வுடைய பெரிய வேதனையின் எச்சரிக்கை, திருந்திக்கீங்கன்னாங்க. ஆனா இவங்க திருந்துற மாதிரி தெரியல. 70 பேர் அனுப்பி விட்டாங்க ஹரம் ஷரீஃபுக்கு, மக்காவுக்கு. போற வழியில இந்த நடந்து போறது ஒட்டகத்துல தான் போயிட்டு இருந்தாங்க. டயர்டா இருந்துச்சுன்னு ஒரு ஊர்ல தங்கினாங்க. அந்த ஊர் சாப்பாடு அவனுக்கு பிடிச்சு போச்சு, அந்த ஊரு பிடிச்சு போச்சு. அந்த ஊர்ல இருக்கிற மன்னர் என்னாரு, இவங்கள்ட்ட நம்ம எதிர்த்து பேசினா இருக்கிற உடம்புக்கு அப்படி இருக்குது, நம்ம ஊரே ஒரே நேரத்துல காலி பண்ணிட்டு போயிடுவானுங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் இங்க நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்லி நல்லா கவனிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மன்னருடைய கவனிப்புல அவங்க ஏன் ஊர்ல இருந்து வந்தோங்கிறதே மறந்துட்டானுங்க. ஊர்ல இருந்து மலைக்கு துவா செய்ய வந்தானுங்களா இல்லையா, ஏன் வந்தோங்கிறதே மறந்துட்டானுங்க.
அந்த மன்னருக்கு இவங்க இருந்தாலும் தொல்லை இல்லைனாலும் தொல்லை, எப்படிடா கிளப்புறதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா அடிமை பெண்களை கூப்பிட்டு, அம்மா இரவுல நீங்க பாட்டு பாடுங்க, அந்த பாட்டுல அடப்பாட முட்டாளுகளா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியலையாடா, தண்ணி இல்லைன்னு மழை பெய்யறதுக்கான வந்தீங்க, இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுனா கோவப்படுவாங்க, பாட்டு ரீதியில சொல்லுங்க நீங்கன்னு சொல்லி அந்த மன்னர் சொன்னார். பாட்டுல இந்த பெண்கள் பாடும் பொழுது அவங்களுக்கு அப்பா தெரிஞ்சிச்சு, நம்ம ஊர்ல எல்லாம் தவிக்கிறாங்களே, மலைக்கு நம்ம வரும்னு சொல்லி அரப் ஷரீஃபுக்கு போறாங்க. காபத்துல்லா பிடிச்சு துவா செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா அசரீர் மூலமாக சொன்னா 3 மேகங்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அபியல், அஸ்வர், அஸ்வத், வெள்ளை, சிகப்பு, கருப்பு 3 மேகத்தை அனுப்பி வைத்து, இதுல உங்களுக்கு உங்க நாட்டுக்கு எந்த மேகம் வேணும் என்று கேட்டாங்க. அவங்க எல்லாரும் கருத்த மேகத்துலதான் மழை வரும் நம்புறாங்க, கருப்பு மேகத்தை எங்க ஊருக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே கருத்த மேகம் போனது. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்லுவான், அந்த மேகத்தை பார்க்கிறார்கள், மேகம் கருத்து கொண்டு வருகிறது. அந்த கருத்து இருந்த மேகத்தை பார்த்து ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்களா, ஹூதே நீ உண்மையான நபி அல்ல, நீ உண்மையிலேயே நீ தற்பெருமை உள்ளவன், பெருமை அடிப்பதற்காக தன்னை நபி என்று நீ சொல்லிக் கொண்டு திரிகிறாய், எங்கள் பஞ்சகாலம் போக போகுது, இதோ கருத்த மேகம் வந்து விட்டது பார்த்தாயா, எங்கள் பஞ்சத்தை போக்குவதற்கு இப்பொழுது மழை பெய்ய போது பாருன்னு சொல்லி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஏளனமாக பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் வந்த காற்று குளிர்ச்சியாக இருப்பதை போன்று அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அந்த காற்றிலே நெருப்பும் இருந்தது, குளிர்ச்சியும் இருந்தது. அப்படிப்பட்ட திரகாத்திரமான அந்த மக்களினுடைய, அந்த மனிதர்களுடைய நாவு வழியாக, தொண்டை வழியாக அந்த காற்று உள்ளே போய் பிந்துவாரத்தின் வழியாக காற்று வெளியில வந்தது. அந்த காற்று முதல்ல அந்த நாட்டினுடைய ஒரு கிராமத்துல காற்று வீச ஆரம்பிச்சான். அங்க இருந்தவங்க பேருச்சம்பளம், ஈச்சம்பளம் புடுங்கி போட்டா எப்படி பறக்குமோ அது மாதிரி ஒவ்வொருவரும் பறந்து இன்னொருத்தவங்களோட இடித்து உடல் சிதறி வரணித்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு நான் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம், வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். அந்த காற்று சும்மா விடாது, வீட்டின் கதவை உடைத்து கொண்டு அவனை வீதியில் இழுத்து அவன் உடலை சுக்குநூறாக ஆக்கியது என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆணவத்தில் பெருமையில் இருந்தவர்களை அல்லாஹ் தஆலா இப்படி இந்த காற்று எத்தனை நாள் வீசுது தெரியுமா? 7 லயாலி, 7 இரவுகள் அந்த காற்று வீசி அவர்களை அழித்தது. எனவே தான் இந்த சம்பவத்தை, இந்த ஹூதுடைய சூறாவை ஓதிய உடனே நபி அவர்கள் முடியெல்லாம் நரைக்க ஆரம்பித்து விட்டது. அப்படிப்பட்ட அதிபயங்கரமான வேதனையை அல்லாஹ் அவர்களுக்கு இறங்கினார். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கின உடனே மேகம் கருத்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. மேகம் கருத்த பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. மழை பெய்த உடனே பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க, யா அல்லாஹ் ஆது கமுது கூட்டத்தை மாதிரி கூட்டத்தை அழித்து விடாதேன்னு சொல்லி. எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நபி நமக்கும் சொல்லி கொடுத்தாங்க, மழை வந்து விட்டது என்று மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள், அது உங்களுக்கு வேதனையாக கூட இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ஹவாலைனா வலாலைனா பல துஆக்களை நபி அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹ் அதன்படி வாழக்கூடிய, பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா